அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, கடந்த காணொளியில் குலதெய்வ வழிபாடு பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைய தின காணொளியில் நாம் ஒருவர் நீண்ட நாட்களாக அவர்கள் வெளியில் வாழுகின்ற போது அவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை மறந்து விடுகின்றனர். அப்பொழுது வழி வழியாக வேறு நாடுகளிலோ வேறு மாநிலங்களிலேயோ அல்லது வேறு இடங்களிலே தங்கி வாழுகின்ற போது அவர்களுடைய குலதெய்வம் பற்றிய அந்த அறிதலும் புரிதலும் இல்லாமல் போகின்றது. அப்படி என்றால் அந்த குலதெய்வத்தை நாம் எவ்வாறு கண்டறிய முடியும்? அதற்கு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அடுத்து, ஏன் இந்த குலதெய்வ வழிபாடானது வழி வழியாக தந்தை வழியிலேயே வந்து கொண்டிருக்கிறது? அதற்கு என்ன காரணம் என்பது பற்றியும் நாம் இப்பொழுது இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சில ஜென் கதைகள் நாம் அது பற்றி பார்க்கலாமா? ஒரு ஜென் குருவானவர், ஜென் குரு என்ன செய்யறான்னா, ஒரு தென்னை மரத்துக்கு கீழே நீண்ட தியானம் செய்து கொண்டிருக்கிறார். தெரியும், ஜென் என்றாலே தியானம் என்பது பொருள். ஜென் மதத்தில் தியானத்தின் மூலமே ஞானம் பெற முடியும் என்று முழுமையாக நம்புகின்றனர். ஒருவர் தன்னுடைய சுயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் தியானத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று முழுமையாக நம்புகின்றனர். அதுபோலவே ஒரு குருவானவர் தென்னை மரத்தினுடைய கீழே அமர்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்கின்றார். குரு என்று இருந்தால் அவர்களுக்கு சீடர்களும் இருப்பார்கள். அப்பொழுது அவருடைய ஒரு சீடர் வருகிறார். குருவே என்று அழைக்கின்றார். சொல்லு சிஷ்யா என்கின்றார். குருவே, ஞானம் பெறுவதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கின்றார். சரி, சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக எனக்கு ஒன்று செய்ய